திருக்காவிரிப்பேட்டை கல்யாண மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கியரால் இன்று நடத்தவிருக்கும் புராண நாடகம் மாவீரன் கர்ணன். முன்கதை சுருக்கம். காலச்சக்கரம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அதன் சுழற்சியில்தான் எத்தனை வேகம். நாமும் அச்சக்கரத்தில் பின்னோக்கி செல்வோம். இதோ இதிகாசங்கள் எழுந்த காலம். 18 நாட்கள் யுத்த பூமியை இரத்தத்தால் நனைத்த காலம். இதோ கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்க்க தன் உயிரையே தியாகம் செய்த காவிய நாயகன். அகிலமே தன்னை கீழ்மகன் என்றும் தேரோட்டி மகன் என்றும் இகழ்ந்த போது அவனுக்கு தன் இதய பீடத்தில் இடம் தந்து அந்த நாட்டிற்கும் அரசனாக்கிய துரியோதனனிடத்திலே அளவற்ற அன்பும் நட்பும் பூண்டவன். அவனுக்காக போர் முனையில் தான் பெற்ற வாழ்வையும் வளங்களையும் அளித்து இன்று நட்பின் சிகரமாய் செய்நன்றி மறவா பண்பின் இலக்கணமாய் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் சூரிய புத்திரன். அது மட்டுமா, இல்லை என்று வந்தவருக்கு மறுக்காது வாரி வாரி வழங்கிய கொடை வள்ளல். தான் செய்த தர்மத்தின் பலன்களை பரமாத்மாவுக்காக தானம் செய்த தர்மத்தின் தலைவன். இத்துணை சிறப்புகளை கொண்ட கர்ணன் தன் பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்டானா? தன்னை பெற்ற தாய் யார் என்பதை அறிந்தானா? தன் செஞ்சோற்று கடனை தீர்த்தானா என்ற வினாக்களுக்குரிய விடைகளை காட்சிகளாக்கி இதோ உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். கதாபாத்திர அறிமுகம். சூரியகுல தோன்றல், செய்நன்றி மறவா செம்மல், கொடுப்பதையே தன் உயிர் மூச்சாக கொண்ட கொடை வள்ளல் கர்ணனாக ஏ சாய்து நிஷா 12A. மகோனத வெற்றிகள் பல பெற்ற பாண்டுவின் பட்ட மகிழ்ச்சி பாண்டவர்களின் அன்னை குந்தியாக பி. சுவாதி 11B. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக பூமியில் அவதரித்த காக்கும் கடவுள் கிருஷ்ணனாக ஆர். வைஷ்ணவி 11A. கௌரவர்களில் மூத்தவனும் கர்ணனின் உயிர் நண்பனுமாகிய துரியோதனனாக வி. யோகதர்ஷினி 12AB. பாண்டவர்களில் மூத்தோன் தர்மனாக ஆர். உமாமகேஸ்வரி 11C. பலம் பொருந்திய பீமனாக பி. ஸ்ருதி 12C. வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனனாக வி. பாவனா 12C. நகுலனாக GS ஹேமமாலினி 9A. சகாதேவனாக ஆர். பிரகதி 9A. பாஞ்சாலியாக பி. ஹர்னிகா 11C. குந்திராஜனாகவும் மற்றும் வீரனாகவும் எஸ். ஸ்ரீ அபிநயா 9A. ராதையாக எஸ். ஸ்ரீ காயத்ரி 12B. சகுனியாக ஆர். இந்துமதி 10A. பரசுராமர் மற்றும் வீரனாக கே. சுசித்ரா 9A. துர்வாசர் மற்றும் வீரனாக ஜே. பவித்ரா 11B. திருதராஷ்டிரன் மற்றும் சல்லியனாக எஸ். தன்ஷிகா 9A. காந்தாரியாக பி. ரோஷினி 8A. பிதாமகர் பீஷ்மராக எஸ். ஸ்ருதிகா 8A. துரோணர் மற்றும் வீரனாக ஆர். லேகாஸ்ரீ 6A. கிருபாச்சாரியார் மற்றும் வீரனாக ஆர். தியாஸ்ரீ 9A. விதுரனாக ஆர். லோகேஸ்வரி 9A. சூரிய
சூரியன் மற்றும் வேதியனாக எஸ் சூரியதேவ் 11A. இந்திரன் மற்றும் திருமாலாக கே இனியா 12AB. துச்சாதனன் மற்றும் வீரனாக ஏ அக்ஷயா 9A. தர்பார் நடனம் ஆர் ஜனனி 11C. ஆர் ஜோஷிகா 10A. குழு நடனம் பி அனுஷ்கா 11B. எஸ் எம் கனிஷ்கா 10A. ஜே சோபனா 11C. எஸ் மோனிஷா 11AB. எஸ் விடி 11B. ஏ ஆஷிஃபா 10A. பாட்கிகள் கே அபிநயா 12C. எஸ் யாட்னி 11C. இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாவீரன் கர்ணன். அப்படியே ஆகட்டும் அம்மா. வாருங்கள் முனிவரே, வாருங்கள் முனிவரே. குந்தி, முனிவரை நன்றாக கவனித்துக் கொள். அப்படியே ஆகட்டும் தந்தையே. நான் வருகிறேன் முனிவரே. முனிவரே, இதோ வருகிறேன். பணிவிடை செய்தார். உனக்கு நலம் தரும் ஒரு திவ்ய மந்திரத்தை உபதேசிக்கிறேன். எந்த தேவனை எண்ணி இந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றாயோ அந்த தேவனின் மகிமையால் நீ ஒரு புத்திரனை பெறுவாய். உபதேசித்தாரே, அதை சூரிய தேவனை நினைத்து சோதித்து பார்த்தால் காசு குண்டலும் நெக்ஸ்ட் காட்சிக்கு சாவுக்கணும். சாவுக்கு இது வைக்கிறாரு. ஆமா, இது ஃபுல்லா வரும். உன் மந்திர சக்தியின் மகிமையால் தான் சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும். துர்வாச முனிவர் கொடுத்த மந்திரத்தை பரீட்சை செய்யத்தான் நினைத்தேன். ராஜகுமாரியே, பயம் வேண்டாம். என் அருளால் என்னை போன்ற ஒளியும் அழகும் கொண்டு உடலோடு ஒட்டிய கவச குண்டலங்களோடு ஒரு மைந்தனை பெறுவாய்.
செய்வேன்? மகளாகிய குந்தி தேவி தன் அரியா பருவத்தில் சூரிய தேவனின் அருளால் கர்ணனை பெற்று ஆற்றில் விட்டு விடுகிறாள். மறுபடியும் கன்னியாகவே விவாதத்துக்குரிய வயதை அடைகிறாள். தன் தந்தை ஏற்பாடு செய்த சிதம்பரத்தில் பாண்டுவை தன் கணவனாக தேர்ந்தெடுக்கிறாள். ராஜவம்ச வழக்கத்தின்படி பாண்டுராஜன் சில நாள் கழித்து மதுரராஜனுடைய சகோதரி மாதிரியையும் இரண்டாவது மனைவியாக மணம் செய்கிறான். துர்வாச முனிவரின் அருளால் பாண்டுவிற்கு குந்தி மாதிரியின் மூலம் 5 குழந்தைகள் பிறக்கின்றன. இதே சமயம் திருதராஷ்டிரன் காந்தாரிக்கு 100 குழந்தைகள் பிறக்கின்றன. பாண்டுவின் மறைவுக்கு பின் அத்தினாபுரத்தில் ஒன்றாக வளரும் இவர்கள் கிருபாச்சாரியாரிடமும் துரோணரிடமும் கல்வியும் ஆயுத பயிற்சியும் பெறுகிறார்கள். ஒரு நாள் நகர ஜனங்களை எல்லாம் அழைத்து ஆயுத பயிற்சி பரீட்சையும் போட்டியும் நடக்க ஏற்பாடு செய்கிறார்கள். அன்று அவையோர்களே, பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்கள் ஆயுத பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து பரீட்சையிலும் தேர்ச்சி பெற்றனர். அவர்களில் அர்ஜுனன் தன் அற்புத திறமையால் எல்லோரையும் பிரமிக்கச் செய்தான். அவனே வில்வித்தையில் சிறந்தவன் என்று அறிவிக்கிறேன். வணங்குகிறேன் குருதேவா. அர்ஜுனா, நீ என்னவெல்லாம் செய்து காட்டினாயோ அதற்கும் மேம்பட்டதாக நான் செய்கிறேன். கர்ணா, அடைப்பில்லாமல் அரங்கத்திற்குள் நுழைந்திருக்கிறாய் நீ. குருதேவா, இது சகலருக்கும் பொதுவான இடம். வீரன் எவனும் தடையின்றி பிரவேசிக்கலாம். அர்ஜுனனுக்கு அரை குகல் விடுக்கிறான் மாவீரன் கர்ணன். வீரத்தில் விஜயனுக்கு நிகராக இருக்கிறான் கர்ணன். சரி, அர்ஜுனனோ ராஜ பரம்பரையில் வந்தவன். ஆனால் கர்ணன்... குருதேவா, விலகி நில்லுங்கள். அலையாதிருந்தாலியாக வந்த இவனை இப்போதே... அவசரப்படாதே அர்ஜுனா. கர்ணா, அரச குமாரனோடு ஒரு சூதபுத்திரன் மோதுவது அரச பரம்பரைக்கே இழுக்கு. அரசுதானே வேண்டும். இதோ என் உயிர் நண்பன் கர்ணனை அங்கு தேசத்திற்கு அரசனாக்கி விடுகிறேன். துச்சாதனா, அண்ணா, கொண்டு வா அங்கராஜன் கிரீடத்தை. இன்று இப்பொழுது இச்சபை அறிய கர்ணனுக்கு மகுடாபிஷேகம் செய்து விடுகிறேன்.
அதிக சக்தி வாய்ந்தவன். இதை அறிந்து உன்னிடம் யாசகம் பெற விண்ணுலக அதிபதி தேவேந்திரன் வந்து கொண்டிருக்கிறான். நீ ஒரு கொடைவள்ளல் என்பதால் உன் கவச குண்டலங்களை பெறும் உள்நோக்கோடு இங்கு வருகிறான். அவனிடமிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். மன்னா, மன்னா, வருக முதியவரே, வருக. இப்பொழுதுதான் என் இறை வழிபாடு முடிந்தது. வழிபாடு முடிந்ததும் என்னை நாடி வந்த தங்களை வரவேற்கும் வாக்கியம் கிடைத்ததுதான் நான் பெற்ற பெரும் பேர். மன்னா, நான் விண்ணூரிலிருந்து வருகிறேன். மண்ணுலகில் கர்ண மாமன்னனுக்கு நிகர் தர்மம் செய்ய எவரும் இல்லை என அறிந்தேன். கொடுத்து கொடுத்து சிவந்து போன உன் கரத்தை என் நூல கண்களுக்கு ஒரு முறை காட்டு. முதியவரே, மழை கொடுக்கும் கொடையை விடவா நான் அதிகமாக கொடுத்து விட போகிறேன்? அப்படி என்ன பெருமை கண்டீர்கள் என்னிடத்தில்? உன்னை பார்த்ததுமே நீ வாரி வழங்கும் வள்ளல் என்பதை புரிந்து கொண்டேன். உன் காதிலே தொங்குகின்ற குண்டலங்களும் உன் மார்பிலே ஒட்டிருக்கும் கவசமும் நீ கொடை கொடுக்கும் பெருமையுடையவன் என்பதை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. முதியவரே, பிறவியில் எனக்கு பெருமை இல்லாவிட்டாலும் பெரியவராகிய உம்மால் என் பிறவி பெருமைப்படுத்தப்பட்டதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னை நாடி வந்த தங்களுக்கு ஏதாவது தர வேண்டும் போல் தோன்றுகிறது. என்ன வேண்டும் கேளுங்கள். உயிர் வேண்டுமானாலும் தந்து விடுவேன். ஆனால் உயிர் என் நண்பனுக்காக இந்த உடல் கூட்டில் தங்கி இருக்கிறது. அதனால் உயிரை தவிர வேறு ஏதாவது கேளுங்கள். உடனே தருவதற்கு சித்தமாக இருக்கிறேன். கர்ணா, நான் விரும்புவதை உன்னால் தர இயலுமா? ஏன் இந்த ஐயம்? தாங்கள் விரும்பியதை நிச்சயமாக பெறலாம். என்ன வேண்டும்? தயங்காமல் கேளுங்கள். உன் கவச குண்டலங்களை எனக்கு யாசகமாக தர வேண்டும். பெரியவரே, தாங்கள் இதைத்தான் கேட்பீர்கள் என்று எண்ணினேன். சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன். கேட்காமலேயே நாடு வந்த பொருள் எதுவென்று தெரிந்து கொண்டான் என்றால் இது சூரிய தேவனின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். எதுவா இருந்தாலும் நாம் எண்ணி வந்த காரியம் நிறைவேறினால் போதும். பெரியவரே, இதோ பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்க மன்னா, வாழ்க. உன் வள்ளல் தன்மை வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ்க. தேவேந்திரா, யா, நானா? ஆம், விண்ணுலகாதிபதி தேவேந்திரன். தாங்கள் எதற்காக இந்த செயலில் ஈடுபட்டீர்கள் என்பது எனக்கு முன்பே தெரியும். யாசகம் பெற்ற பொருள் தமக்கு பயன்படாவிட்டாலும் என் பலத்தை குறைத்து தங்கள் அம்சமான
என்பதே தங்கள் உள்நோக்கம். வாசல் நாடி வந்தவர்க்கெல்லாம் வாரி வணங்கும் தன்மை அறிந்து யாசகனாக வேஷம் போட்டு வந்த விண்ணுலக அதிபதியே, உமக்கு என் பாராட்டுகள். என்னை மன்னித்து விடு. உன் படைத்திறனை கண்டு உள்ளம் பூரிக்கிறேன். நீ உன் வடுவுடன் நீங்கி நல்லுடல் பெறுவாயாக. கர்ணன் வருகிறேன் என்று கூறினானே, இன்னும் காணவில்லை. ஆமா மாமா, இதோ பார்க்கிறேன். துரியோதனா, கர்ணா, உன் கவச குண்டலங்கள் எங்கே? தானமாக கொடுத்து விட்டேன். தானமாக கொடுப்பதற்கு வேறொன்றும் கிடைக்கவில்லையா? கேட்டதை கொடுத்தேன். அதனால் கேட வரும் என்று உனக்கு தெரியவில்லை? மாமா, இது என் சொந்த பிரச்சனை. இதில் தலையிட தங்களுக்கு உரிமை இல்லை. குற்றம் புரிந்துவிட்டு உரிமையை பற்றி பேசுகிறாய். நான் என்ன குற்றம் புரிந்தேன்? கவச குண்டலங்களை கொடுத்தது மாபெரும் குற்றம். மருமகனே, இன்னும் இவனை நம்பிக்கொண்டிருக்காதே. தன்னிடம் இருக்கும் பலங்களை இழந்துவிட்டு எதிரியை அழிக்க போகிறேன் என்று இருமாப்பு பேசி போரிட புறமுதுக்கு காட்டி ஓட பார்க்கிறான் கர்ணன். மாமா, போரில் நான் புறமுதுகு காட்டுவதா? என் வீரத்தை பேரம் பேசி எவரையும் விட்டு வைத்ததில்லை இதுவரை. அம்மா, என்னைய மிரட்டுகிறாயா? நான் நினைத்தால் உன் மகனத்தை பறித்து மீண்டும் உன்னை தேராண்டி மகனாக்க முடியும். மாமா, என்ன பேசுகிறீர்கள்? உடனே மன்னிப்பு கேளுங்கள். நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? மாமா, கர்ணா, என்னை மன்னித்து விடு. கர்ணா, மாமா சொன்ன எதையும் மனதில் வைக்காது. துரியோதனா, நான் பரசுராமரிடம் பயிற்சி பெற்று பிரம்மாஸ்திரத்தை பெற்று வருகிறேன். அப்படியே செய் கர்ணா, சென்று வா. எங்கிருந்தோ வந்த இழிகுலத்தவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். எதற்காக மன்னிப்பு கேட்டேன் என்று இருவருக்கும் புரியவில்லை. கூட இருந்தே குழிப்பறிப்பதுதான் இந்த சகுனியின் சாகச போர். அதை போக போக புரிந்து கொள்வீர்கள். அஸ்திர பயிற்சியில் உனக்கிருக்கும் ஆர்வத்தாலும் உன் பணிவிடைகளாலும் தவத்தினாலும் நான் மகிழ்ந்தேன். உன் விருப்பப்படியே நீ விரும்பிய பிரம்மாஸ்திரத்தை உபதேசித்து விட்டேன். என் சீடர்களில் பீஷ்மர், துரோணர் போன்றவர்களுக்கு நிகராக தனுர்வேத சாஸ்திர கலையையும் முழுமையாக பெற்றுவிட்டாய் நீ. எல்லாம் தங்கள் கருணைதான் குருதேவா. கர்ணா, எனக்கு சற்று அசதியாக உள்ளது. உறக்கமும் வருகிறது. குருதேவா, இந்த பீடத்தில் சற்று இலை பாருங்கள். கர்ணா, நீயும் இப்படி வந்து அமர்ந்து கொள். உன் மடி மீது தலை வைத்துக் கொள்கிறேன்.
ரத்தம் பெருக்கெடுத்தது. தங்கள் உறக்கம் கெட்டுவிடக் கூடாது என்று எண்ணி அந்த துன்பத்தை பொறுத்துக் கொண்டேன். மூடனே, தாங்க முடியாத இந்த துன்பத்தை சகிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் சத்திரியன் மட்டுமே. உண்மையை சொல், யார் நீ? குருதேவா, திருதராட்டிர மகாராஜாவின் தேரோட்டியான அதிரதனின் வளர்ப்பு மகன், கங்கையில் கண்டெடுக்கப்பட்டவன். நான் எந்த குலத்தில் பிறந்தேன் என்று எனக்கே தெரியாது. பிரம்மாஸ்திர கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையால் தான் பிழை செய்துவிட்டேன். மன்னித்து அருளுங்கள். நீ பொய்யுரைத்து கற்றுக்கொண்ட இந்த பிரம்மாஸ்திரம் உன் மரண தருவாயில் உனக்கு பயன்படாமல் போகட்டும். பொய்யான உனக்கு இனி இங்கு இடமில்லை. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். நீ போகலாம். அவையோர்களே, என் ஆவியின் நண்பன் கர்ணன் செயற்கரிய காரியம் செய்திருக்கிறான். பரசுராமரிடம் பிரம்மாஸ்திரம் பெற்று திரும்பியிருக்கும் அவளை நாம் மனமாற பாராட்டுவோம். விழா எளிய தொடங்கட்டும். சானி சரி சானி பதனி தபமலா மா பதனி சானி சரி சானி பதனி தபமலா மா பதனி ச ச ச சாலிதனி நி நி நிர பத த தபமலா மா பதனி ச ச ச சாலிதனி நி நி நிர பத த தபமலா மா பதனி. எங்கள் குலம் தழைக்க வந்த கர்ணனே, மாநிலம் காக்க வந்த வள்ளலே, தர்மத்தின் தலைவனாம் தேரோட்டியின் மகனம், பண்பிலே சிறந்தவனம், மகள்களுக்கு தருபவனம், வலது கை கொடுப்பதனை இடது கை அறியாது கொடை குணம் கொண்டவன் குணக்குன்றம் கர்ணனாம். எங்கள் குலம் தழைக்க வந்த கர்ணனே, மாநிலம் காக்க வந்த வள்ளலே. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தருகிறதோ தருகிறத தருகிறத கிட்ட தருகிறத கிட்ட தருகிறதோ தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தருகிறதோ தருகிறத கிட்ட தருகிறத கிட்ட தருகிறத கிட்ட தருகிறதோ. ராதி சூரனாம் வீராதி வீரனாம், தருமத்தில் சிறந்தவனம், தானத்திலே உயர்ந்தவனம், கண்ணனின் பக்தனம், கருணையிலே இறைவனம், கடலே குலமுயர அன்பினிலே மன்னகமும் விண்ணகமாய் மாற்றியே நீ அமைத்தாய். எங்கள் குலம் தழைக்க வந்த கர்ணனே, மாநிலம் காக்க வந்த வள்ளலே, முத்தாக மணியாக மரகத மயள்ளி மனிதரிலே மாணிக்கமாய் மனதில் நிறைந்து விட்டாய். எங்கள் குலம் தழைக்க வந்த கர்ணனே, மாநிலம் காக்க வந்த வள்ளலே. சபையோர்களே, பாண்டவர்களுக்காக கண்ணன் இப்போது தூது வந்திருக்கிறார். எதிரிகளுக்காக தூது வந்தவர் நம்முடைய உறவுக்காரர் விதுரர் வீட்டில் தங்கியிருக்கிறார். பேச்சிலே விஷம் பேசுவது சகுனியின் சாமர்த்தியம். கண்ணன் எல்லோருக்கும் பொதுவானவர். அவரை விரோதி வரிசையில் வைத்து பேசுவது அழகல்ல. மாமன் சொல்வது தவறில்லை. என் மாளிகையில் தங்க மறுத்த கண்ணன், என் அரண்மனையில் அன்னம் புசிக்க மறுத்த கோவிந்தன் விதுரர் வீட்டில் மட்டும் தங்கலாமா? மகனே, கண்ணன் தூது வந்திருக்கிறார். அவரை கௌரவப்படுத்த வேண்டியது நம் கடமை. தூது, கௌரவம், துரியோதனன் இருக்கும் வரையில் எதிரின் தோழனுக்கு அது கிடைக்காது. வீரமாக்கியாளுங்கள். கண்ணன் வரும்போது யாரும் ஆசனத்தில் இருந்து ஏந்திருக்க கூடாது.
அரசே, கிருஷ்ணன் வந்து கொண்டிருக்கிறார். சொல். கோவிந்தா வருக, கேசவா வருக. துரியோதனா, நான் உன்னிடத்தில் ஒரு யாசகம் கேட்க வந்துள்ளேன். யாசகம் கேட்பது உனக்கு பழக்கமான தொழில், கொடுப்பது உனக்கு பழக்கமில்லாத தொழிலோ? கேட்பதை பொறுத்து கிடைப்பது கிடைக்கும். சரி, நீ கேளும். துரியோதனா, நீ பாண்டவர்களை ஞாபகம் வைத்திருக்கிறாயா? என்னை தவிர்த்து நான் எவரையும் நினைப்பதில்லை. இப்போது நீ அவர்களை நினைக்காவிட்டால் பிறகு உன்னை நினைக்க ஆள் இல்லாது போய்விடும். வாக்களித்தபடி பாண்டவர்களுக்குரிய நாட்டை திருப்பிக் கொடு. வாக்களித்தது வணங்காமுடி மன்னர் இல்ல கிருஷ்ணா, அன்று சபையிலே இருந்தார்களே அந்த பெரியோர்கள். துரியோதனா, சந்திரகுல சக்திரியன் திருதராஷ்டிர சக்கரவர்த்தியின் மூத்த மகன் அஸ்தினாபுரத்து சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்து கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தயாராக இல்லை என்று கூறுவது என்னால் நம்ப முடியவில்லை. பாண்டவர்களுக்கு 5 சிற்றூர்களாவது கொடுத்துவிடு. கோபாலா, நீ குழைந்து குழைந்து பேசினாலும் கோபக்கரனால் தகித்தாலும் ஒரே பதில்தான். 5 சிற்றூர்கள் என்ன, 5 அடி நிலம் கூட கொடுக்க நான் தயாராகவில்லை. கொடியானே, இங்குள்ளோர் உன் வாக்கை கேட்டு திகைக்கின்றார்கள் பார். அவர்கள் திகைத்தால் என்ன, நீ பகைத்தால் என்ன, உலகம் பழித்தால் என்ன? மீண்டும் கேட்கிறேன், பாண்டவர்களுக்குரிய பாகத்தை கொடுத்துவிடு. மறுபடியும் சொல்கிறேன், ஊசி முனையளவு நிலம் கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது முடியாது முடியாது. அப்படியானால் இருக்கப் போவது என்ன? உன்னை கேட்கவில்லை. பீஷ்மரே, இல்லை இல்லை என்று 3 முறை சொல்லிவிட்டான் துரியன். நீ சாட்சி. துரோணரே, காந்தாரின் மைந்தன் கண்ணனுக்கு கட்டுப்பட மறுக்கிறான். நீரே சாட்சி. அடுத்த கட்டம் யுத்தம். போரிலே பாண்டவர்களை சந்திக்கிறேன். துரியோதனா, நீ போருக்கு வருவது உறுதி என்று என் கையிலே அறைந்து சத்தியம் செய்து கொடு. நீ இடையன், நான் மன்னன். உன் கையிலே என் கைப்படுவது என் பெருமைக்கே இழுக்கு. இம்மண்ணிலே என்று சொல்கிறேன். சத்தியமாய் போரிலே சந்திப்பேன். நான் வந்த வேலை முடிந்து விட்டது. வருகிறேன். அத்தை, அத்தை, வா கிருஷ்ணா, வா. அத்தை, நலம்தானே? நாடிழந்தாஞ்சி நலமிழந்தீர் என்பது உனக்கு தெரியாதா கிருஷ்ணா? நாட்டை இழப்பதற்கு முன்பு எதையாவது நீ இழந்திருக்கிறாயா? என் நாயகனை இழந்தேன். அதற்கு முன் கிருஷ்ணா, நீ என்ன கேட்கிறாய்? நன்றாக நினைவுபடுத்தி பாரத்தை. கிருஷ்ணா, அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும் அத்தை. உண்மையை நெஞ்சத்திரையில் மறைத்து வைத்துக் கொள்ளலாம், ஆனால் நீதித்திரையில் நெடுநாள் மறைத்து வைக்க முடியாது. அப்படி என்றால் என்னை கலக்கப்பட்டவள் என்று தானே கருதி இருப்பார். இல்லையத்தை, விதியை வெல்ல யாரால் முடியும்? ஆமாம் கிருஷ்ணா, விதியை வெல்ல இந்த மதியால் முடியவில்லை. விதி என்னும் எல்லில் இருந்துதான் மதி என்னும் எண்ணெய் சுரக்கிறது. கிருஷ்ணா, என் திருமணத்திற்கு முன் மகாமுனிகள் சொன்ன மந்திரத்தை உச்சரித்து சூரிய தேவன் அருளால் ஒரு மகன் ஏற்று கன்னி பருவத்தில் குழந்தை பெற்றவள் என்ற பங்கத்திற்கு அஞ்சி வேலையில் வைத்து ஆற்றினை அனுப்பிவிட்டேன். அன்று முதல் இன்று வரை அந்த சம்பவம் என் நெஞ்சை குலைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பாவம்தான் என் 5 பிள்ளைகளையும் காட்டிலே அலைய வைத்ததோ தெரியவில்லை கிருஷ்ணா, தெரியவில்லை. கலங்காதே அத்தை. ஆற்றிலே சென்ற மகன் அனாதையாக பிரியவில்லை. ஆட்சி செய்யும் அரசனாக இருக்கிறான். எங்கே எங்கே யாரவன்? சொல் கிருஷ்ணா, சொல். அங்கதேசத்து மாமன்னன் கர்ணன் தான். நீ பேழையில் வைத்து அனுப்பிய ஏழை மகன். அவனுக்கு அரச பதவி கொடுத்து பெருமை
ஏமாற்றிய துரியோதனுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறான். மேலும் ஒருவனின் உயிரை எடுக்க வேண்டும் என்பதிலேயே எப்பொழுதும் குறியாக இருக்கிறான். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். அவன் உயிரை கொடுக்கவும் வேண்டாம், உயிரை எடுக்கவும் வேண்டாம். என் மகன் இரவாமல் என்றும் சிரஞ்சீவியாகவே வாழ வேண்டும். அந்த மகன் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்றால் உனது 5 மைந்தர்களின் ஒருவனின் சிரம் தரையில் விழ வேண்டும். கிருஷ்ணா, அப்படி உன் வாயால் போராட என்ன செய்வதத்தை விதியை சொல்கிறேன். யுத்தத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அர்ஜுனனை அழிப்பதற்கென்றே தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறான் கர்ணன். கொடையில் மட்டுமல்ல, படையிலும் சிறந்தவன். அவனை எவராலும் வெல்ல முடியாது. அப்படியென்றால் அர்ஜுனன் இப்பொழுது பாண்டவரா கௌரவரா என்ற பிரச்சனையை விட கர்ணனா அர்ஜுனனா என்பதுதான் முக்கிய பிரச்சனை. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணா? உனக்கு கர்ணன் வேண்டுமா அல்லது அர்ஜுனன் வேண்டுமா? கிருஷ்ணா, நீ என்னை கேலி செய்வது போல் இருக்கிறது. ஒரு தாயிடம் நீ பெற்ற 2 பிள்ளைகளும் அவன் வேண்டுமா இல்லை இவன் வேண்டுமா என்று கேட்டால் அவளால் என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு இருவருமே வேண்டும். நடந்ததை சொல்லி என் மகன் கர்ணனை அழைத்து வரப்போகிறேன். அத்தை, அத்தை, தன்னை பெற்றவள் யார் என்று தெரிந்தால் கொன்றுவிடும் அளவுக்கு அவன் உள்ளம் குமரிக் கொண்டிருக்கிறது. அவனிடம் சென்று என்னோடு வந்துவிடு என்று நீ அழைத்தால் வந்து விடுவானா? அப்படி என்றால் உனக்கு தெரிந்த வழியை சொல்லுவிடு கிருஷ்ணா. அத்தை, கர்ணன் எதை கேட்டாலும் கொடுக்கின்ற இயல்புடையவன். அதை பயன்படுத்தி அவனிடம் 2 வரங்களை கேட்க வேண்டும். கிருஷ்ணா, ஒரு வரம், போரில் நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. இன்னொரு வரம், அர்ஜுனனை தவிர பாண்டவர்களில் வேறு எவரையும் கொல்லக்கூடாது. இது என்ன கொடுமை கிருஷ்ணா? ஒருவேளை கர்ணன் அர்ஜுனனை கொன்று விட்டால்? கர்ணன் அர்ஜுனனை கொன்று விட்டால் என்றுதான் கேட்கிறாயே தவிர அர்ஜுனன் கர்ணனை கொன்று விட்டால் என்ற வார்த்தை வரவில்லையே. கிருஷ்ணா, என் வாய்ச்சலை அளக்கின்ற நேரம் இல்லை இது. நான் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் நலமுடன் வாழ வேண்டும். நீ பெற்ற பிள்ளைகள் மட்டும் நலமுடன் வாழ வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் போரிலே செத்துமடைய வேண்டும். அப்படிதானே அத்தை? மீண்டும் மீண்டும் என்னை சொல்லால் கொள்ளாது. வார்த்தைகளால் வதைப்பட்டது போதும் கிருஷ்ணா, போதும். அத்தை, ஒவ்வொருவர் உள்ளத்தையும் அளந்து பார்த்து அவரவர் நிலைக்கு தகுந்த பயன் கொடுப்பதே என் பணி. நடக்கப் போகும் பாரத போரில் ஆயுதம் தாங்காமல் களம் செல்வதென்று தீர்மானித்திருக்கின்றேன். முடிவில் நல்லவர்கள் நலம் பெறுவார்கள். நான் வருகிறேன். கொடுக்கும் கை அம்பையும் தொடுக்கிறது. வில்லுக்கும் என் வளர்ப்பு பிள்ளைக்கும் எவ்வளவு பொருத்தம்! அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? மகனே, அள்ளித்தரும் வள்ளலுக்கு கொல்லும் குணம் வேண்டுமா? அம்மா, இல்லாமைக்கு இரக்கம் காட்டலாம், இருமாப்புக்கு காட்ட வேண்டுமா? கையேந்தி ராஜ்யம் கொடு என்று பாண்டவர்கள் கேட்டால் கொடுப்போம். கத்திகளேந்தி போரை தொடு என்று சொன்னால் பாதி ராஜ்யம் பெற வேண்டிய பாண்டவர்கள் உங்களிடம் கை நீட்டி நிற்க வேண்டுமா என்ன? ஆமா, இப்பொழுது நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள்? இந்த தேரோட்டி மனைவிக்கு கங்கை கொடுத்த தெய்வ மகன் நீ. உன் நிழலை பார்த்து நீ யார் பக்கம் என்று கேட்பாயா? அம்மா, நான் அஞ்சுவது ஒரு காரணத்தினால்தான். மத்திய பாண்டவன் தனஜயனோ உன்னை கொல்லுவதாக சபதம் எடுத்திருக்கிறான். எடுக்கட்டுமே. எல்லோருடைய விதியும் அறிந்த வல்லான் கண்ணனே அவன் பக்கம் இருக்கிறார். இருக்கட்டுமே. இந்த சூழ்நிலையில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமே. அம்மா, வெற்றி அல்ல என் நினைப்பு. உற்ற நண்பனுக்கு துணையாக இருந்தேன் என்ற மதிப்பு.
பெற்று போட்டவள் குழந்தையை குப்பையாக நினைத்து ஆற்றில் எறிந்தாள். பிறந்த நட்சத்திரம் சரியில்லையோ அல்லது அவள் சரித்திரம் சரியில்லையோ, பிரபாக கங்கை இந்த பிள்ளையை தாளாட்டி தங்களிடம் சேர்த்தது. கர்ணா, இந்த பிரலாபம் ஏன் மகனே? பிறந்தேனே பிள்ளை, இந்த பிரலாபத்தை சொல்கிறேன் கேளுங்கள். அன்று வாய் அழுதது, இன்று இதயம் அழுகிறது. குருவிக்கும் கூடு தெரிகிறது. இந்த பிறவிக்குத்தான் குடியிருந்த வீடு தெரியவில்லை அம்மா. மகனே, உன் தாய் ஒரு நாள் உன் முன்னே வந்து நான் தானடா உன்னை பெற்ற தாய் என்று நிரூபிக்கப் போகிறார். அரசே, யாரது? குந்தி தேவியார் தங்களை காண வந்திருக்கிறார். வரச்சொல். உத்தரவு அரசே. இதென்ன விந்தை? மகனே, கற்ப கிரகமே வருகிறது. இந்த அற்பமானவள் போய் வருகிறேன். அம்மா, தாயே, தாயே, மகன் என்றா சொன்னீர்கள்? நீயும் தாய் என்று தானே கூப்பிட்டாய். இது பெரியவர்களுக்கு தரும் மரியாதை. இது பாசத்தால் வெளிவரும் புனித வார்த்தை. பாசம் என் மீதா? இந்த தாய்க்கு கூடாதா? நான் குலத்தில் தாழ்ந்தவன், நான் கடமையில் தாழ்ந்தவன். அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் தேவ ரூபம். எனக்கு தெரியும் கண்ணா, நான் பாப ஸ்வரூபம். விளையாடுகிறீர்கள் விதியோடு. காக்க வைத்து விட்டேன். அமருங்கள் தாயே. பல்லாண்டு உன்னை காக்க வைத்து விட்டேன். புரியவில்லை. இனி புதிரதற்கு கண்ணா. கவச குண்டலதாரி, பாண்டவரின் மூத்தவனே, இந்த அன்னையின் தலைமகனே, நான் தானப்பா உன்னை பெற்ற தாய். இல்லை, நீங்கள் என் தாய் இல்லை. தாயாக முடியாது. அனாதையாக இருக்கிறேன் என்று அனுதாபத்தில் எனக்கு அன்னை என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அர்ஜுனனை கொல்ல சபதம் எடுத்த இவனை அதிர்ச்சியால் கொன்று விடலாம் என்ற சூழ்ச்சியால் தான் எனக்கு அன்னை என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். பாண்டவ மாதா, வேண்டிக் கொள்கிறேன், சந்ததியை காப்பாற்ற இந்த சேற்றை சந்தனம் என்று போற்றி பூசிக்கொள்ளாதீர்கள் அம்மா, பூசிக்கொள்ளாதீர்கள். அண்ணா, சந்ததியின் மூத்தவனே நீதானே. இது சத்தியம் அப்பா, சத்தியம். நெஞ்சு முழுகி கலங்குகிறேனே. செய்த குற்றத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்க கண்ணீரை பெய்தவாறு நிற்கிறேனே. நான் வணங்கும் தெய்வ சாட்சியாக சொல்கிறேன் கண்ணா, நான் தானடா முத்தாள். அம்மா, கண்ணா, நான் பிள்ளை பருவத்தில் துர்வாச முனிவருக்கு பணிவிடைகள் செய்தேன். மகரிஷி தேவ மந்திரங்கள் உபதேசித்தார். விளையாட்டு சிறுமி இணை என்று அறியாமல் வேடிக்கையாக சூரியன் வர வேண்டும் என்று ஜெபித்து பார்த்தேன். பிரகாசமாய் வந்தவர் என்னிடத்தில் உன்னை தந்து சென்றார். பழுத்து அச்சு புண்ணிய கங்கையிடம் சேர்த்தேன். நீ ஏற்றுக்கொண்டால் இருக்கிறேன். நீயும் தூற்றுவாயானா போகிறேன். இல்லைங்கள் அம்மா, இல்லைங்கள். என்ன கண்ணா? மனிதர்களிடத்தில் நான் வைத்திருந்த நம்பிக்கை போய்விட்டது. வெறுத்து பேசியவர்களால் என் மனம் மறுத்துவிட்டது. பேசு கண்ணா, பேசு. இப்படி சுட்டு பேசுவதுதான் உன்னை ஆற்றல் விட்டிருந்த தாய்க்கு சரியான தண்டனை. பொறுங்கள் அம்மா, பொறுங்கள். இந்த அனாதை என் ஆசைக்கு ஒரு பரீட்சை நடத்துகிறேன். மன்னியுங்கள். உண்மை தாயை கண்டறிய இந்த ஒரே ஒரு சாட்சிதான் என்னிடம் இருக்கிறது.
தனியே இந்த மேலாடை தங்களுக்கு பொருந்துமே. ஆனால் உங்களை அன்னை என்று ஏற்க எனக்கு ஆட்சேபனை இல்லை. பொய் கூறினால் இது உங்களை தீயாய் சுடும். தாயே வந்திருக்கிறேன். என் வாக்கு பொய்யானால் இது என்னை சுட்டு சாம்பலாக்கட்டும். போட்டு மகனே. குடுகிறதா தாயே? குளிர்கிறது. தாங்கிக் கொள்கிறீர்களா? உன்னை தாங்கியதுதானே மகனே. என்னை பா. என் தெய்வமே, தாயே! தந்தை விட்ட இந்த மூடரை மன்னித்து விடுங்கள். எழுந்திருக்கண்ணா. மாதேவி புத்தியின் புத்திரன், பாண்டவரின் மூத்தோன், சபை நடுவே என் தாயை அழைத்து வருகிறேன். நான் யாரை காட்டுகிறேன் அம்மா? அரசே, யாரது? மாமன்னன் துரியோதன சக்கரவர்த்தியிடமிருந்து அவசர அழைப்பு வந்திருக்கிறது. என்ன செய்தி? ஆச்சாரிய துரோணர் விழுந்து விட்டார். என்ன? கௌரவ சேனாதிபத்தியத்தை யாரிடம் ஒப்படைப்பது என்று தீர்மானிக்க வேண்டுமாம். சேனாதிபத்தியம்? போர்! சரி, நீ போ. உத்தரவு அரசே. நிற்காத போர், நிறுத்த முடியாத போர், நடந்தே ஆக வேண்டிய போர், கௌரவர்களின் கௌரவம் காக்க வேண்டிய போர், கர்ணன் தன் நண்பனுக்கு துணையாக நிற்க வேண்டிய போர். கண்ணா, உன் தம்பிகளை எதிர்க்க வேண்டிய போர். நம்பியிருந்தவர்களை ஏமாற்றாமல் நடத்த வேண்டிய போர். தாயார் என்று தெரிந்த பின்பும் துரியோதனனுக்கு அனுகூலமா கண்ணா? வாழ்வை தந்தவனுக்கு துரோகமா தாயே? கண்ணா, பாண்டவர்கள் உன் ரத்த கலப்பு. உயர்த்தியது துரியோதனன் இட்ட உப்பு. நீங்கள் ஆட்சியில் தெரிந்து அனுப்பினீர்களோ அல்லது தெரியாமல் அனுப்பினீர்களோ, இந்த பிள்ளை உங்களுக்கு இல்லை என்று விதி வகுத்து விட்டது தாயே. கண்ணா, அம்மா, என்று உங்களை அன்புடன் அழைக்க முடியாமல் பிரம்மா என் தலையில் எழுதிவிட்டான் அம்மா. ஈன்றவளே, உடனிருந்து தங்களுக்கு உதவ வேண்டிய கடமை எனக்குண்டு. அதற்கீடாக என்ன வேண்டுமோ கேளுங்கள். வள்ளலாக கொடுக்கிறேன் என்பதல்ல, பிள்ளையாக நடக்கிறேன். எது வேண்டும் தாயே? உன்னை தவிர நான் யாரை கேட்பது? என்னை அன்றி யார் என் நண்பனை காப்பது? கண்ணா, கேளுங்கள் அம்மா. அர்ஜுனனை கொல்ல சபதம் எடுத்திருக்கிறேன். கொல்வாயா? புறக்கணிக்க முடியாதது போர்க்கள தர்மம். அப்போது நாகாஸ்திரத்தை தொடுப்பாயா? தொடுக்க வேண்டாமா? சொல்லுங்கள் அம்மா. என்னை காத்துக்கொள்ள இருப்பதோ அந்த நாகாஸ்திரம் மட்டும்தான். வில்லாளர் பரசுராமர் கற்றுக் கொடுத்த வித்தைகளோ நேரம் வரும்பொழுது மறந்துவிடும் என்ற சாபம். என்னை காத்துக்கொள்ள வேறென்ன இருக்கிறதம்மா? கண்ணா, எது போனாலும் தர்மம் உன்னை காப்பாற்றும். வாரை கொடுப்பதால் உன் தர்மத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். கோடான கோடி ஏழைகளின் ஆசீர்வாதம் உன்னை மரணம் நாடாமல் செய்யும் மகனே. மனதால் சொல்கிறேன் அம்மா. மாதா துணை இருக்கும் பொழுது யார்தான் என்னை வெல்ல முடியும்? அம்மா, அந்த நாகஸ்திரத்தை ஒரே ஒரு முறை கொடுத்து விடு. நீயும் என் பிள்ளைதானே. காண்டீபனுக்கு திறமை இருந்தால் அதை தடுத்து பார்த்து. இன்னும் ஒரு வேண்டுகோள் மகனே. கேளுங்கள் அம்மா, கேளுங்கள். பாசத்தால் கத்துகிறாயே, பேச முடியவில்லையே. சொல்லுங்கள் அம்மா. அர்ஜுனனை தவிர எந்த பிள்ளைகள் மீதும் உன் இலக்கு போகக்கூடாது.
சபதத்திற்காகத்தான் அர்ஜுனன் மீதே என் குறி. வேறு சகோதரர்கள் மீது சபதமும் இல்லை, சரங்களும் போகாது. கர்ணா, என்னிடம் நீ ஒன்றும் கேட்கவில்லையே. என்ன கேட்பேன் அம்மா? கேள் மகனே, இதுவரை கொடுக்காதவர் ஏதாவது என் பிள்ளைக்கே கொடுக்கிறேன். அம்மா, போர்க்களத்தில் நான் இறக்கும் காலம் வறுமையானால் அன்னைக்கு அந்த எண்ணம் வராது, ஆனால் என்னை படைத்தவனுக்கு வரும். அந்த அந்திம நேரம் வந்தால் கர்ணா என்னை மகவாக தாங்கி கர்ணன் என் மகன், சத்திரிய குல வாரிசு, பாராளும் தகுதி இந்த சீராளனுக்குண்டு என்று கூற வேண்டும். இந்த அவ்வளவும் தாங்க வேண்டும் என்று குத்திக்க விதி வந்து விட்டார். என் கண்ணீரால் உன்னை குளிப்பாட்டுது. சர்வலோகமும் அறிய கொள்ளலாம் கண்ணன் என் பிள்ளை, பாறை கொடுத்தவன் என் வாரிசு என்று முழங்குவேன் மகனே, சத்தியமாக முழங்குவேன். அம்மா, கடவுளே, அந்த அபசகரம் நேரிட வேண்டாம். இருப்பேன், என் பிள்ளையை தீண்டாது, என் பிள்ளையை தீண்டாது, என் பிள்ளையை தீண்டாது. குருஷேத்திரம் ரணகலமாகியது. இரு தரப்பிலும் பிணக்குவியல்கள் மலைபோல் குவிந்தன. நாட்கள் ஓடின. அரசர்கள் ஒருவர் பின் ஒருவராய் மாண்டு விழுந்தனர். 10ஆம் நாள் பார்த்திபன் எய்த கடைகளால் அம்பு படுக்கையில் விழுந்தார் பீஷ்மர். துரோணரும் மாண்டார். அப்போது துரியோதனன் கர்ணனை சந்திக்கிறான். அந்நிலையில் உனக்கு கௌரவ படைகளின் தளபதி பட்டம் சூட்டுகிறேன். மகாராஜா, எந்த குலத்தில் பிறந்தேன் என்று அறியாத என்னை, உன் தேரோட்டியின் மகன் என்று உலகம் கருதிய என்னை உன் தோழனாக ஏற்றுக்கொண்டாய். அங்க நாட்டிற்கும் மன்னனாக உயர்த்தினாய். உன் அந்தரங்கத்தில் பங்கு கொண்டு உரிமை அளித்தாய். உனக்கு நான் பட்டுள்ள நன்றி கடன் இன்னும் பல பிறவிகள் எடுத்தாலும் தீர்த்துவிட முடியாது என்பதை அறிவேன். ஆயினும் இந்த பிறவியில் நான் உனக்கு அளிக்கக்கூடிய கைமாறு இந்த பாரத போரின் வெற்றிதான். விடை கொடு துரியோதனா, இன்று உன் பகையையும் என் பழியையும் முடித்து வருகிறேன். போய் வெற்றி வீரனாக திரும்பி வா. இந்த நம்பிக்கையை மெய்யாக்க முயல்வேன். போய் வருகிறேன். வெற்றியுடன் திரும்பினால் இந்த பிறவியில் மறுபடியும் உன்னை சந்திப்பேன். இல்லை என்றால் அப்படி கூறாது நண்பா. போரில் உன்னை வெற்றி கொள்ளும் வீரன் இன்னும் பிறக்கவே இல்லை. சக்தி 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 என்று பாடுவோம். தக 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 என்று ஆடுவோம். சக்தி 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 என்று பாடுவோம். சக்தி அளித்திடுவாய் சத்திய தேவதையே, வெற்றி அளித்திடுவாய் சத்திய தேவதையே, சக்தி அளித்திடுவாய் சத்திய தேவதையே, வெற்றி அளித்திடுவாய் சத்திய தேவதையே. ஜெய 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 சக்தி ஜெகன்மோகினி தாயே, காகம்பரி சாகம்பரி ஹரி சோதரி தாயே. ஜெய 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 சக்தி ஜெகன்மோகினி தாயே, காகம்பரி சாகம்பரி ஹரி சோதரி தாயே. ஜனனி 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 ஜெகன்மோகினி நீயே, ஆதி சக்தி கமல சக்தி காணும் இன்ப சக்தியே, வீர சக்தி தீர சக்தி வெற்றி அருளும் தாயே. சூர சக்தி வெற்றி சக்தி வெற்றி வெற்றி வெற்றியே. புகழரசி புகழரசி கலைவாணி தாயே, மாணிக்க வீணையேனும் புகழ்வாணியும் நீயே.
சக்தி என்று பாடுவோம். சக்தி 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 என்று பாடுவோம். மகாதேவி, உன் சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறேன். மன்றாடி கேட்கப் போவது மகத்தான வெற்றிக்காக அல்ல, மண்ணுலகில் நான் நீடு வாழ வேண்டும் என்ற ஆசையினாலும் அல்ல. தேவி, என் வீரமும் விதியும் அதை நிர்ணயிக்கட்டும். எல்லாம் வல்லவள் நீ என்று உன்னை சொல்கிறார்களே, நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். தன்னுயிரை போராது மண்ணுயிர் காக்க கேட்பதென்னவென்று மதிப்பே உணராமல் கொடுப்பதே குணமாக வாழ்கிறானே என் அருமை நண்பன் கர்ணன். தாயே, அந்த தர்மவானை காப்பாற்று. அவன் அப்பாவி, அரசியல் சூதாட்டங்களில் அனுபவம் இல்லாதவன், உண்மையும் நன்றியுமே உணர்ந்தவன். அர்ஜுனனின் தந்தை இந்திரன் என்று உணர்ந்தும் அழிக்க வேண்டிய பரமயத்தின் தந்தை என்று தெரிந்தும் உயிர் காக்கும் கவச குண்டலங்களை உளமாற இந்திரனிடம் கொடுத்து விட்டான் கர்ணன். தாயே, இங்குதான் நான் பயப்படுகிறேன். என் நண்பனை காக்க இருப்பது வீரமும் தர்மமும் தான். சந்தர்ப்பத்தால் வீரமும் அவனை காப்பாற்றாமல் போனால் இருப்பது தர்மம் ஒன்றுதான். தர்மம் இருக்கும் வரை என் கர்ணனை யாரும் அழிக்க முடியாது. நடக்கும் குருஷேத்திர போரில் சத்தியங்கள் பேசவில்லை, சூழ்ச்சிகள் பேசுகின்றன. தைரியம் நான் நம்புவது, தந்திரங்கள் எதிரிகள் நம்புவது. ஏதோ ஒரு சூழ்ச்சியினால் எதிரிகள் என் கர்ணனிடம் தர்மத்தையும் பெற்றுவிட்டால் அம்மா வெல்லும் வாய்ப்பு போய்விடுமே என்று நான் அஞ்சவில்லை. ஒரு
தப்பியது. நான் சொல்வதற்கு விட கணையை. பருவதை எதிர்கொள்ளதா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. கர்ணா தானன் என் செவிகளிலே அமுதத்தை வார்க்கும் சொல். வாருங்கள் தேவியரே, போர் முனையிலே பெற்ற திருமகளை தேடி சிறுமை மாற்றி அவளை எளிதாக்கிக் கொள்ளும் வெறு முயற்சியில் நான் முனைந்திருக்கும் இந்த நெருக்கடி நேரத்தில் என்னிடமிருந்து எதை பெற விரும்புகிறீர்கள்? நீ இன்று வரை செய்துள்ள தர்மத்தின் பலன் முழுவதையும் எனக்கு தானமாக கொடுத்துவிட இசைவாயா? இல்லை என்று சொல்ல எனக்கு தெரியாது தேவியே. கைகளை ஏங்குங்கள். தானம் பார்க்க இங்கே புனித கங்கை இல்லை. இதோ என் இடது தோளிலிருந்து பாயும் உதிரத்தையே வார்த்துக் கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும். நான் செய்த தர்மம் அனைத்தும் அதனால் வந்த புண்ணிய வாக்கியங்கள் எல்லாம் தங்களுக்கே உரித்தாகும். இந்த போர்க்கள நேரத்தில் வந்த தாங்கள் யார் என்று நான் அறியலாமா? கர்ணா நன்றாக பார். பரந்தாமா, வேதியராக வந்தவர் தாங்களா? ஆம், என் கட்சி வெற்றி பெற உன் தர்மத்தையும் பெற்றுவிட்டேன். பரந்தாமா, தங்கள் கரம் கீழே இருக்க என் கரம் மேலே இருந்ததை பார்த்தீர்களா? உண்மை கர்ணா, கண்ணனை விட உயர்ந்தவன் நீ, கடவுளை விட மேலானவன் நீ. களத்தில் நீ தோற்றாலும் மக்கள் உள்ளத்தில் வெற்றி வீரனாக நிறைந்திருப்பாய், வல்லலாக உயர்ந்திருப்பாய். தன்யனாலே பரந்தாமா. அர்ஜுனா, இப்போது தொடங்கும் வானத்தை கர்ணன் முடிந்து விடுவான். அம்மா, என்னை
எல்லாருக்கும் மூத்தவரை நானா கொன்றேன். ஐயோ கிருஷ்ணா! அர்ஜுனா, நீ நான் தான் கொன்றேன் என்று வீணின் மார்த்தட்டில் பிதற்றுகிறாய். உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்பே அவனை 6 பேர் கொன்று விட்டார்களே. என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா? ஆம், நடந்ததைத்தான் சொல்கிறேன். முதலாவது, கர்ணனின் கவச குண்டலங்களை இந்திரன் கவர்ந்து சென்றார். இரண்டாவது, பிரம்மாஸ்திரம் பயன் தராத போகட்டும் என்று பரசுராமர் தவிர்த்து விட்டார். மூன்றாவது, கர்ணனால் மகனை இழந்த அர்ஜுனன் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார். நான்காவது, நாகாஸ்திரத்தை உன் மீது 2வது முறை விடக்கூடாது என்று உன் தாய் குந்தி வரம் பெற்றாள். ஐந்தாவது, சல்லியின் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். ஆறாவது, தேரை கீழே அழுத்தி நாகாஸ்திரத்தை உன்னை கொல்லாமல் நான் தடுத்தேன். ஆக 6 பேர் உன்னை காக்க அவனை ஏற்கனவே கொன்று விட்டோம். கடைசியாக செத்த பாம்பை அடித்துவிட்டு நான் தான் கொன்றேன் என்று வீராப்பு பேசுகிறார். பாவம் இருவரும் சேர்ந்தே இருந்தது போல் இருப்பிலும் சேர்ந்தே இருப்போம் என்றல்லவா நினைத்திருந்தேன். நீ இருந்து நான் இருக்கிறேன். கண்ணா, உடன் பிறந்தவரை கொன்ற இந்த கொடியவனின் பாவம் உலகம் அழிந்தாலும் தீருமா? அர்ஜுனா, பாவங்களை ஏற்றுக்கொண்டு கர்மங்களை முடித்து காட்டுவது கர்ணனின் கடமை. கர்ணனுக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என்பது என் கடன். அவனது செஞ்சோற்று கடன் தீர்ந்தது. நன்றி கடனுக்காக உயிர் நீத்த நல்லவனை நாடு போற்றும், ஏடு போற்றும், தெய்வங்கள் போற்றும், சத்தியமே ஜெயிக்கும். परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। परित्राणाय जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभाशिष मागे गाए तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।